மாமா நீ சும்மா இல்ல, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்க அண்ணன் மேல மேல ஏறிக்கிட்டே போகுதா? ஏன் உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் உன்னை பாத்துக்க தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நாங்களா என்ன சொம்பையா? சபாஸ் சபாஸ் மகனே, இப்பதானே உன் முதுகெலும்பே வெளியில தெரியுது. இல்ல எசக்கி, நீ கவலைப்படாதல, நீ கிளம்பு, உன்னை நான் பாத்துக்கிட்டுதான். ஏலே எசக்கி, முதல்ல உள்ள போ. உனக்கு என்னல பயம்? கூட தான் நான் இருக்கேன்ல. ஏலே எசக்கி, நான் சொன்னது காதுல விழலையா உனக்கு? உள்ள போ. எங்கய்யா, அம்புட்டு பேரும் பேசி முடிச்சுட்டாவ, நீங்க எதுவும் பேசாமலேயே இருக்கீங்களே. இருக்கும் முட்டையா இருக்கே. பட்டாசு வெடிக்கணும்லே, பட்டாச பத்த வச்சவன் வெடிக்க கூடாது. நான் பத்த வச்சிட்டேன். இனிமே வெடிச்சு காட்டு தீயா பத்திக்கிட்டு எரியுறது அதோட வேலை. அதாவது என் வீட்டுக்காரியோட வேலை. நம்ம வாயே திறக்க கூடாது. இந்த விஷயத்துல நான் வாயை திறக்க வேணாம் தான் இருந்தேன், ஆனாலும் முடியல. சண்முகம் ப்ளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. உண்மையிலேயே இந்த வீட்ல அவளை பொறுப்பா பாத்துக்க யாருமே இல்ல. கர்ப்பமா இருக்கிறவங்கள பாத்துக்கிறது பெரிய வேலைடா. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்க யாருக்குமே இல்ல, அதுக்கான நேரமும் யாருக்கும் இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. இசக்கிய அம்மா கூட அனுப்பி வைக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். யோசிக்காதடா, தயவு செஞ்சு அவளை அம்மா கூட அனுப்பி வைடா ப்ளீஸ். ஏலே, என்னல நீ உங்க அப்பனை பத்தி யோசிச்சு பார்க்காம நீ பாட்டு பேசிட்டே போத. அப்பா விட அவளுக்கு ஆபத்து அவ இந்த வீட்ல தனியா இருக்கிறது தான். அத நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அப்பாவால அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம பாண்டி பாத்துப்பான்டா. நீ அவனை நம்பு, அனுப்பி வை சண்முகம். சொல்றத தயவு செஞ்சு கேக்குறியா? டாக்டர் அம்மாவே சொல்லுது, அதை கேட்க மாட்டியா? ஏலே சண்முகம், மூத்தவங்க சொல்றோம், தயவு செஞ்சு கேட்டுக்க. பாக்கியந்தால எசக்கிய பாத்துக்க முடியும். இல்ல சம்மு, இம்பட்டு பேர் சொல்லுது, அவ உன் காதல் விழலையா? அனுப்பி வையில, அவ தனியா இங்க கிடந்து அவளுக்கு ஏதாவது ஆயிர போகுதுல, அனுப்பி வை. சரி, அம்புட்டு பேரும் ஒன்னா சொல்லுதீங்களா? சரி,